திருவாரூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண் நகைக்காக கழுத்தறுத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. நகை பணத்திற்கு ஆசைப்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர் கொலைகாரரானது எப்படி? திருவாரூர் அருகே உள்ள இளவங்கார்குடி ராஜகுரு நகர் பகுதியில் வசித்து வருபவர் 50 வயதான நாகநாதன். இவருடைய மனைவி பிரபாவதி. நாகநாதனுக்கும் பிரபாவதிக்கும் கடந்த 7 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடந்துள்ளது. இருவருக்கும் இது 2வது திருமணம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நாகநாதன் புரூனே நாட்டில் பணிபுரிந்து வரக்கூடிய நிலையில் பிரபாவதி வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் திங்கட்கிழமை காலை பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடிய லோகேஸ்வரன் என்பவர் பிரபாவதி வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவர் கொலை செய்யப்பட்டு கிடந்தது கண்டு அதிர்ந்து போனார். அவர் அளித்த தகவலின் அடிப்படையில் திருவாரூர் துணை காவல் கண்காணிப்பாளர் மணிகண்டன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. முதற்கட்ட ஆய்வில் பிரபாவதி தலையில் கத்தியால் குத்தப்பட்டும் கழுத்தறுக்கப்பட்டும் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது. அவர் அணிந்திருந்த நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டார். குற்றவாளிகளை பிடிக்க டிஎஸ்பி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இந்நிலையில் பிரபாவதி உயிரிழந்ததை அறிந்து அங்கு வந்த பிரபாவதி குடும்பத்தினருக்கும் நாகநாதன் குடும்பத்தினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பு ஏற்பட்டது. அவர்களை சமாதானப்படுத்திய போலீசார் அவர்களிடம் விசாரணையும் நடத்தினர். இந்நிலையில் இளவங்கார்குடி கீழத்தெருவை சேர்ந்த கேபிள் வேலை பார்க்கக்கூடிய சந்தோஷ் என்பவர்தான் பிரபாவதியை கொலை செய்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்து அவரை கைது செய்தனர். சந்தோஷ் சம்பவத்தன்று காலை பிரபாவதி வீட்டில் கேபிள் வேலை பார்க்க சென்றுள்ளார். அப்போது பிரபாவதி வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து இரவில் கொள்ளையடிக்க திட்டமிட்டு அவருடைய வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார். அப்போது பிரபாவதி அரிவாளால் சந்தோஷை தாக்க முற்பட சந்தோஷ் அரிவாளை பிடுங்கி பிரபாவதியை சரமாரியாக வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் அவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரபாவதியை கொலை செய்துவிட்டு வீட்டில் நகை பணம் இருக்கிறதா என்று சந்தோஷ் தேடி பார்க்க எதுவும் இல்லாத காரணத்தினால் பிரபாவதி அணிந்திருந்த தாலி செயின் மற்றும் அவருடைய செல்போனை திருடிச் சென்றிருக்கிறார். பிரபாவதி செல்போனில் தன்னுடைய சிம் கார்டை சந்தோஷ் மாற்ற அதை வைத்தே போலீசார் கண்டறிந்து சந்தோஷை கைது செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது.